ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம். வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜை முறைகள்னு சொல்லி பல பயனுள்ள தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாசி மகத்தன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதம். இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளை செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் அப்புறம் தோஷங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற மாதம். இந்த மாதத்துல பல முக்கியமான விரத தினங்கள் வரும். மாசி மாதத்துல வரக்கூடிய முதல் விரத தினம் மகா சிவராத்திரி. அதை கடந்து வந்துட்டோம். அடுத்ததா மாசி மகம். மாசி மகம் அன்னைக்கு எக்கச்சக்கமான கோவில்கள்ல தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். இந்த நாள்ல மனிதர்கள் மட்டும் இல்லாம தெய்வங்களும் புனித நீர் ஆடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். எல்லா கோவில்கள்லையும் தெப்ப உற்சவம் நடக்கும். முதல்ல மாசி மகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் மாசி மகம். தமிழ் மாதங்கள்ல 9வது மாதமா வரக்கூடிய மாசி மாதத்துக்கு பல சிறப்பு இருக்கு. அதுல முதன்மையானதா வரக்கூடியது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து ரொம்ப சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படக்கூடியது மாசி மகம். மாசி மாதத்துல மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் மாசி மகம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை நமக்கு தரக்கூடிய மாதம். இந்த நாள்ல தான் கும்பகோணம் மகாமக குளத்துல பக்தர்கள் புனித நீர் ஆடுவதற்காக கூட்டமா போவாங்க. கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மாசி மக குளத்துல 12 வருடத்திற்கு ஒருமே நடக்கக்கூடியது மகாமகம். வருடம் நடக்கக்கூடியது மாசி மகம். முதல்ல மாசி மகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 3:53 தான் மகம் நட்சத்திரம் பிறக்குது. அது மறுநாள் மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 5:09 வரைக்கும் இருக்கு. அதனால மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை நாள் முழுக்க உங்களுக்கு மகம் நட்சத்திரம் தான். தாராளமா அன்றைய தினம் நாள் முழுக்க எப்ப வேணாலும் நீங்க இறை வழிபாடு செய்யலாம். சரி, மாசி மாதத்துல எந்த தெய்வங்களை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு சிறப்புக்குரிய மாதம், எந்த தெய்வத்துக்கு சிறப்புக்குரிய நாள் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். மாசி மகம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நாளாம். உதாரணத்துக்கு சிவபெருமான் வருணனுக்கு அவர் செய்த பாவங்களை விலக்கி அருளாசி கொடுத்த நாள் இந்த மாசி மகம்தான். அதனால நாமும் மாசி மகத்தன்னைக்கு சிவபெருமானை வணங்கினா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தோஷங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா விதமான புண்ணிய நதிகளுக்கும் சிவபெருமான் பாவ விமோச்சனம் கொடுத்திருக்காரு. அந்த நாட்கள்ல தான் மாசி மகா குளத்துல எல்லா புனித நதிகளும் கலந்து அவங்க பாவத்தை தீர்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்கு. புண்ணிய நதிகளே பாவங்களை தீர்க்கிறாங்க அப்படிங்கும் போது சாதாரணமான மனித பிறவி நம்மளோட பாவங்களை ரொம்ப எளிமையா போக்கிக்க முடியுமா? அடுத்ததா அம்மனுக்கும் உரிய தினம்தான். அம்பாள் தாட்சாயினி அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி மக தினத்தன்னைக்கு தானாம். இந்த நாள்ல தான் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்த நாள் அப்படிங்கிறதால இது முருகப்பெருமானுக்கும் உகந்தது. இப்படி பலவிதமான தெய்வங்களை வணங்குவதற்கான ஒரு அற்புதமான நாள் தான் மாசி மகம். இந்த மாசி மகத்துல இன்னொரு விஷயமும் செய்யலாம். அதாவது உங்களோட முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. பொதுவா அமாவாசை நாட்கள்ல தானே பண்ணுவாங்கங்கிற கேள்வி வரும். தாராளமா மாசி மகத்தன்னைக்கும் நீங்க பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். முடிஞ்சா உங்க வீடு பக்கத்துல என்ன நீர்நிலைகள் இருக்குதோ அதுல போயிட்டு புனித நீர் ஆடிட்டு வாங்க. ஆறு, ஏரி, குளம், அதுவும் நிறைய கோவில்கள்ல திருக்குளங்கள் இருக்கும். அந்த திருக்குளத்துல தெப்ப உற்சவம் கட்டாயம் நடக்கும். அந்த தெப்ப உற்சவத்துல கலந்துகிட்டு அந்த தெப்ப உற்சவத்தை தீர்த்தவாரிய பார்க்கறதே பெரிய புண்ணியம்தான். தெப்ப உற்சவத்துல கலந்து அதை பார்த்தாலே உங்களோட சகல விதமான பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. மாசி மாதத்தை கடலாடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல புண்ணிய நதிகள், கோவில், குளம், கடல்னு சொல்லி எங்க பார்த்தாலும் நீங்க தாராளமா புனித நீர் ஆடலாமா. அது மூலயமா உங்களுக்கு அது பலவிதமான மகத்தான பலன்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளோட பல ஜென்ம பாவத்தை போக்குமா. கங்கை நதியை தான் பாவத்தை குறைச்சி தன்னோட புனித தன்மையை மீட்டெடுக்க நாளும் இந்த மாசி மகம்தான். இந்த நாள்ல கங்கை உட்பட எல்லா புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகா குளத்துக்கு எழுந்தருள்வதா ஐதீகம். இன்னொரு பக்கம் இந்த மாசி மக தினத்தை தாராளமா நீங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். மாசி மகம் அன்னைக்கு விரதம் இருந்து உங்களோட குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் அம்பாளையும் முருகப்பெருமானன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வணங்குறது மூலயமா சகல விதமான பாவங்களை போக்கி எல்லா விதமான செல்வங்களையும் நீங்க பெற முடியும். இந்த நாள்ல
உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்றா சேர்ந்து கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாம என்ன விதமான நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். கோவிலுக்கு போறது, தெப்ப உற்சவத்தை பார்க்கறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அந்த நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல குலதெய்வ கோவில் பக்கத்துல இருக்கு, போயிட்டு வரக்கூடிய தூரம் அப்படின்னா தாராளமா குலதெய்வ வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. மார்ச் 12ஆம் தேதி மாசி மகம் வந்திருக்கக்கூடிய அந்த தினம் புதன்கிழமை மதியம் 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா அவங்களோட இறை வழிபாட்டை நீங்க செய்யலாம். முடிஞ்சா உங்க வீடு பக்கத்துல காவிரி மாதிரி பெரிய நீர்நிலைகள் இருக்கு, ஆறு இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த ஆத்துல போயிட்டு நீங்க வழிபாடு நடத்தலாம். எவ்வளோ குடும்ப பெண்கள் அன்றைய தினம் ஆற்றங்கரைக்கு வந்து அவங்க வழிபாடு நடத்துவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன வழிபாடு செய்வாங்களோ அதே வழிபாட ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி இடங்கள்ல போயிட்டு மாசி மகத்தன்னைக்கும் பெண்கள் செய்யறது மூலயமா அவங்க குடும்பம் செழிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல எவ்வளோ பேர் கோவிலுக்கு தெப்ப உற்சவத்துக்காகவோ இல்லை மாசி மக வழிபாட்டுக்காக வருவாங்கல்ல, அப்படி வரக்கூடிய நபர்களுக்கு உங்க கையால தண்ணீர் பந்தல் அமைத்து உங்க கையால தண்ணீரை கொடுக்கறது மூலயமாவும் எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை நீங்க பெற முடியும். ஏன்னா இந்த மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே தண்ணீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். கடலாடுதல், நீராடுதல்னு சொல்லி என்ன பெயர்ல வேணா நீங்க அழைச்சிக்கோங்க, ஆனா தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிஞ்சா உங்க வீடு பக்கத்தோட கோவில்கள்லையோ இல்லை உங்க வீட்டு பக்கத்துலையோ தண்ணீர் பந்தல் அமைத்து வரக்கூடியவங்களுக்கு தண்ணீர் கொடுங்க. இல்லைனா ரோட்ல யாராவது கஷ்டப்படக்கூடியவங்க இல்லை வெயிலுன்னு வேலையை பார்க்குறவங்களுக்கு, வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுக்கு 1 பாட்டில் 2 பாட்டில் தண்ணி வாங்கி கொடுங்க. அவங்க அந்த தண்ணீரை தாகத்துக்கு குடிச்சிட்டு உங்களை மனசார வாழ்த்துவாங்க. இப்படி தண்ணீருக்கும் பல ஜென்ம பாவங்களை நீக்குவதற்கும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஒரு மாசி மகம். இப்படிப்பட்ட மாசி மகத்துல எல்லா விதமான தெய்வங்களை வணங்குறது மட்டும் இல்லாம உங்களோட முன்னோர்களையும் வணங்குறதுக்கு நீங்க மறந்துடாதீங்க. பித்ரு சாபத்தை நீக்கிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழிபாடும் இந்த மாசி மகம்தான். முடிஞ்சா ஆறு, ஏரி, குளம், கடல்ல போயிட்டு தாராளமா உங்க பித்ருக்களுக்கான வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டும் வரலாம். பித்ருக்களுக்கான வழிபாட்டு செய்யறதுக்கு தர்ப்பணம் செஞ்சு வைக்கிறதுக்காக கூட அன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்காக காத்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போனாலே அவங்க நீங்க செய்ய வேண்டிய பித்ரு வழிபாட்டை உங்களுக்காக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.